அனைவருக்கும் வணக்கம். கல்வியோட சிறப்பு பத்தி பேசுகின்ற போது கல்விக்கு ஆங்கிலத்தில் லைட் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் இருட்டில் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு விளக்குன்னு ஒண்ணு தேவை. வெளிச்சம் கிடைச்ச உடனே அவன் பாதையே சரியா தெரியும், போயிட்டே இருக்கலாம். அப்ப கல்விக்கும் ஒரு விளக்குன்னு பேரு. ஏன்? இருட்டில் இருக்கிற ஒரு மனிதன், அறியாமல் இருக்கக்கூடிய மனிதன் கல்வி ஒன்று கிடைக்கின்ற போது தன்னுடைய பாதையை தெளிவாக பயணம் செய்வதற்கு கல்வி ஊன்றுகோலாக இருக்கிறது என்பதற்காகத்தான் கல்விக்கும் பேர் என்னன்னா விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா விளக்குக்கு 3 விதமான அர்த்தத்தை பார்க்கலாம். நம்ம 3 விதமான அர்த்தம். சோ முதல்ல என்ன அப்படின்னா, விளக்கு அப்படின்னு சொல்லுகின்ற போது முதல்ல நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ கிளாஸ்ல டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. மாணவனுக்கு புரியல அப்படின்னா என்ன கேட்ப மாணவன், டீச்சர் சரியா விளக்குங்க அப்படின்னு சொன்னான். அப்ப அண்டர்ஸ்டாண்டிங், புரியாத ஒன்றை புரிந்து கொள்வதற்கும் விளக்கு அப்படின்னு பேரு. 2வது விளக்கு என்ன அப்படின்னா, இப்போ வீட்டுல இருக்காங்க, அம்மா என்ன பண்றாங்க, தன் பொண்ணுகிட்ட பாத்திரத்தை விளக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன, தூய்மையற்ற ஒரு பொருள், அதாவது அசுத்தமா இருக்கிற ஒரு பொருளை சுத்தம் செய்வதற்கும் விளக்கு அப்படின்னு பேரு. 2வது செய்தி. சரி, 3வது என்ன, இருட்டுல ஒரு மனிதர் இருக்காரு, சரிதானா? அவர் வந்து நைட்ல போகணும்னு நினைக்கிறாரு. உடனே என்ன சொல்றாங்க, இந்தப்பா விளக்கு வெளிச்சத்தை எடுத்துட்டு போ, இந்த விளக்கு பிடிச்சிட்டே போ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் இருட்டில் பயணம் செய்கின்ற போது வெளிச்சம் தேவை. வெளிச்சம் தெரிஞ்சா ஈஸியா அதை பயணம் போக முடியும். அப்ப அங்க ஒரு விளக்கு தேவைப்படுகிறது. இந்த ஆங்கிலத்துல சொல்லும் போது புரியாத ஒன்றை புரிந்து கொள்வதற்கு டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது என்ன அப்படின்னா, டு கிளீன், அசுத்தமான ஒரு பொருள் இருக்கு, சுத்தம் பண்ணும் போது டு கிளீன். 3வது என்னன்னா, டு லீட், இருட்டுல பயணம் பண்றோம், ஒரு பாதை சரியா தெரியல அப்படின்னா அப்போ விளக்கு பிடிச்சிட்டு போற மாதிரி. இதே கல்வி வந்து டு லீடர்ஷிப், ஒரு குவாலிட்டி, ஒரு தலைமை பண்பு, இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா. இப்போ கல்வியின் மூலமாக ஒரு புரிதல், தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு எண்ணம். 3வதாக டு லீட், இந்த கல்வியின் மூலமாக ஒரு தலைமை பண்போடு விளங்குவது அப்படின்னு. இப்போ கல்வி என்ற விளக்கு இப்படி 3 விதமான அர்த்தங்களை கொண்டுள்ளது என்பதுதான் ஒரு அழகான செய்தி. நன்றி.